ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வெறுமனே குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சிலர் பெரிய அளவு தப்பு பண்ணாலும் அது பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான காரணங்கள் கொடுத்து ஒதுக்கிறதும், சிலர் எல்லாமே நல்லா செஞ்சு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, எதுவுமே எடுபடலைங்கும் போது இப்ப கடைசியா எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குறை சொல்றவங்க வேற எந்த மாநிலத்துல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லட்டுமே, குற்றச்சாட்டை வீசி சேறு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுறதுங்க. இது தப்புண்டா நீங்க நிரூபிங்க அப்படிங்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தும் நலத்திட்டங்களுடைய உண்மையான பயன்கள் அவங்களால உணர்ந்துக்க முடியலன்னு அர்த்தம். இப்போ 5 ஆண்டுகள்ல ஆரம்பிச்ச நலத்திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல நல்ல வேரூன்றி இதனுடைய முழு பலன்களும் ஒரு தலைமுறைக்கு முழுக்க போகணும். அந்த தலைமுறை அடுத்தடுத்து வர தலைமுறையில நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா திராவிட மாடல் 2.0 கண்டிப்பா வந்தே ஆகணுங்க. ஒரு விதையை போட்டு அதை வளர்த்து சுத்தி கூண்டு கட்டி 4 அடி 5 அடி உயரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கோம். நம்ம இப்ப போய் திடீர்னு கூண்டை தூக்கி போட்டுட்டு நான் இன்னொருத்தவர்கிட்ட அந்த செடியை பாதுகாக்க கொடுப்பேன்னு சொல்லிட்டோம்னா அது எந்த அளவு பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முன்பின் அனுபவம் இல்லாத ஒருத்தவங்கள்ட்டயோ இல்லாட்டி மோசமான நிர்வாகம் கொடுத்த அனுபவம் இருக்கிறவங்கள்ட்டயோ இந்த ஆட்சி போச்சு அப்படின்னா இவ்வளவு நலத்திட்டங்களும் வீணா போயிடும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல வெளிநாட்டு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அண்டை மாநிலங்களுக்கு வந்துட்டு டைவர்ட் ஆகி போறது முக்கியமான காரணமே இங்க இருக்க ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட கமிஷன் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் மேல வந்துட்டு ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு ஒன்றிய அரசால. பிரதமரே வந்து திருச்சியில வந்துட்டு திரு கே என் நேரு அவர்களுடைய பேரை குறிப்பிடாமலே வந்துட்டு பல முறைகேடு போறாரு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆட்சியில் இல்லாத அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசலாங்க. ஒரு அரசியல்வாதி மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னா உடனடியா நடவடிக்கை எடுக்கிறவங்க எடுக்கலாமே, அதுல உண்மை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமே. இப்ப ஒன்றிய அரசு கிட்ட எல்லா தகவலும் இருக்கும். இவரு ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாமே. அதுல குற்றச்சாட்டுல உண்மை இருக்குதா அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து செக் பண்ணலாம். நடவடிக்கை இருந்தா சட்டப்படி தவறு நடந்திருந்தா நடவடிக்கை எடுக்கலாம். தவறு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வெறுமனே குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோங்க பல ஆண்டுகளா. அதாவதுங்க ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது இந்த ஆட்சியாளர்கள் மேலதான் இருக்குது, இப்பதான் வந்திருக்குன்னு இல்லை. இப்ப 91, 96 காலகட்டத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருக்கும்போது நிறைய ஊழல் நடந்ததுன்னு ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து நீதிமன்றங்களுக்கு எடுத்துட்டு போய் முதலமைச்சர் முதற்கொண்டு அந்த குற்றச்சாட்டுகள் எங்கெங்கெல்லாம் நிரூபிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க நீதிமன்றங்கள். அப்போ ஒரு ஊழல் அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அதை விசாரணை செஞ்சு உண்மையை பார்த்து நீதிமன்றத்துல போய் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேஸ் பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறது தான் ஒரு முறையான வழி. நம்ம ஊழலை ஒழிப்பதற்கான வழி அப்படின்னா அதுதான். மக்கள்கிட்ட வந்து இவங்க ஊழல் செய்யறாங்க அப்படின்னு பேசுறது ஊழலை ஒழிப்பதற்கான வழி இல்லை. உண்மையான அரசு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காம வெறும் குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியும். இல்ல, குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கப்பட திமுகவினர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஊழல்வாதிகள் முத்திர குத்துறாங்க. ஆனா குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவர்கள் தண்டனை பெற்றவர்களை புனிதர்களை காட்டுகின்ற இந்த பிம்பத்தை எப்படி எடுத்துக்கிறது? இதுவும் பல ஆண்டுகளா இருக்கிற பிம்பங்க. இது வந்து இதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த காரணங்களை பத்தி தனியா கூட நம்ம இன்னொரு முறை பேசலாம். ஆனால் இந்த பிம்பம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுது. அதாவது அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா சிலர் பெரிய அளவு தப்பு பண்ணாலும் அது பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான காரணங்கள் கொடுத்து ஒதுக்கிறதும், சிலர் எல்லாமே நல்லா செஞ்சு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு தவறான அதாவது முறை தெரியாததுனால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு சின்ன தவறை பெருசுப்படுத்துறது. என்ன சொல்ல போனா தவறே நடக்காமலே கூட திரும்ப 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 சொல்லி சொல்லி தவறு நடந்ததுன்னு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு எல்லாரும் எழுதுறாங்க, பேசுறாங்க, யாரை கேட்டாலும் அதெல்லாம் பண்றாங்க. அது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இத வந்து கண்ணதாசன் எழுதினாரு அப்படின்னு சொன்னாங்க.
கண்ணதாசன் அவரோட புத்தகத்துல அவரோட சுயசரிதை எழுதும் போது அவன் அவன் அப்படின்னு சொன்னது எல்லாமே அவரே சொல்லிக்கிட்டாருன்னு அவர் ரொம்ப தெளிவா முன்னுரையில சொல்லியிருப்பாரு. அவன் டிக்கெட் இல்லாம ரயில்ல வந்தான் அப்படின்னு அவரு சொன்னது, அவரு டிக்கெட் இல்லாம வந்ததை பத்தி சொல்லி இருந்ததா? இத பத்தி விளக்கம்லாம் எவ்வளவு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு உண்மை எவ்வளவு பொறுமையா பரவுது, சில நேரம் பரவாமலே நின்று போயிடுது. பொய் எவ்வளவு வேகமா பரவுது, அதை எப்படி மக்கள் நம்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு உளவியல் ரீதியா பார்த்தா அரசியலுக்கு வரதுக்குள்ள கார் வச்சிருந்தோட கலைஞர் அவர் வச்சிருந்தாங்க. அவங்க 52லே பெரிய கார் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே 3-4 படங்கள் வசனம்லாம் கதை வசனம் எழுதி ரொம்ப நல்ல முறையில அவங்க ஒன்றும் அப்படி வசதி இல்லாமலாம் அரசியலுக்கு வரல. சிறந்த அதாவது திரைத்துறையில நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்துட்டு உண்மையான கெரியரின் உச்சத்துல இருந்தவங்க, உண்மையான உச்சத்துல இருந்து அவங்க அரசியலும் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க, அண்ணாவுடைய அடியுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்துல ஈடுபடுத்திக்கிட்டு வந்தவங்க. அவங்கள இத ஒரு குறைன்னு ஒண்ணு சொல்றோம். அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, குறை சொல்லணுமேங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவங்கள்ட்ட இதற்கான நீங்க எவிடன்ஸ கொடுங்க, சான்று கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு ஒரு பெரிய புத்தகமே போடுற அளவுக்கு திராவிட இயக்கத்தை பற்றிய குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. இன்னொரு மோசமான குற்றச்சாட்டுமே இருக்குது, பெரியார் வளர்ப்பு மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். ஆனாலுமே நல்ல படிச்சவங்க எல்லாம் கூடமே நான் பார்த்திருக்கிறாங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த விதமான குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு இங்க மட்டும் நிறுத்தலைங்க, இவங்க இந்தியா முழுக்க போய் சொல்றாங்க, உலகம் முழுக்க போய் சொல்றாங்க. நான் நிறைய முறை டெல்லியில பணியாற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் மற்ற மாநிலத்துல இருக்கிற நண்பர்கள்ட்ட உரையாற்றும் போதெல்லாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் உட்காந்து பொறுமையா நிதானமா விளக்கம் சொல்லுவேன். இது சரியான குற்றச்சாட்டு இல்லை, இது தவறு, இது உண்மை இல்லை, இது பொய் அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கி சொன்ன அப்புறமா அவங்க இதெல்லாம் யாருமே சொல்லவே இல்லையே, தெரியவே இல்லையே அப்படிம்பாங்க. இப்ப பொய் சொல்றது ரொம்ப ஈஸிங்க. அது இப்ப சோசியல் மீடியா வந்த அப்புறம் நம்ம போய் ஒவ்வொரு ஆளா வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களே வெளிநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அதேதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இல்லைங்கிறதுமே இதனுடைய மூலம் அங்கதாங்க இருக்குது. எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, எதுவுமே எடுபடலைங்கும் போது இப்ப கடைசியா எடுத்துக்கிட்டு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்தியாவுல வேற எந்த மாநிலத்துல பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டை விட பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவுல எதுன்னு காட்டுங்க. அப்ப இந்தியா முழுக்கவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி வினாக்கள்லாம் வரும் இல்லைங்களா. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் இல்லைங்களா. அவங்க அதாவது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குறை சொல்றவங்க வேற எந்த மாநிலத்துல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லட்டுமே, அதுக்கு பதில் வராதுங்க. ஏன்னா குற்றச்சாட்டை வீசி சேறு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுறதுங்க. இது தப்புண்டா நீங்க நிரூபிங்க அப்படிங்கிறது. இததான் நான் சொல்றேன், இது ஒரு அறமற்ற அரசியல், இது அன்எத்திக்கல் பொலிட்டிக்கல் ப்ராசஸ். இது தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நீக்க வேண்டிய காலம் வந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம ஒரு வளர்ந்த மாநிலமா உருவாகிட்டு இருக்கிறோம், ஒரு வளர்ந்த நாகரீகமா நம்மளை திரும்ப கண்டெடுத்து மேல வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல இருக்கிற சில குறைகள்ல இந்த மாதிரி ஒரு அறமற்ற அரசியலும் ஒரு குறை. இந்த குறை தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு அப்புறமேட்டு திமுக தொடர்ந்து நிலைச்சு நின்றுகிட்டே இருக்கு. இன்னைக்கும் பார்த்தா திமுக பல இளைஞர்கள், திரைமாயைகள் எத்தனை இருந்தாலும் இளைஞர்கள் கொள்கை ரீதியா திமுகவட்டையும் திக கூட்டங்களுக்கு நிறைய வந்துகிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்குள்ள இதனுடைய தேவை இன்னுமே ஏன் இருக்குது? இந்த திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஏன் அவசியமா தமிழ்நாட்டுக்கு நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமான விஷயங்க வாக்கு அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் 45% வாக்கு இந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? 55% மக்கள் வேறு மாற்று கட்சிகளுக்கு ஓட்டளிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஜனநாயகத்துல ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். எலக்டோரல் சிஸ்டத்துல யாரு அதிகபட்ச சதவீதம் வாங்குறாங்களோ, யாரு அதிக சீட்டுகள் வருதோ அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அந்த 55% மக்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கல? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தும் நலத்திட்டங்களுடைய உண்மையான பயன்கள்
அவங்களால உணர்ந்துக்க முடியலன்னு அர்த்தம். அல்லது வேற ஏதாவது ஒரு மாயத்துல ஒரு ஒரு பிம்பத்துல இதுதான் கரெக்டுன்னு கண் மூடிக்கிட்டு ஒரு சினிமாவில் நடக்கிறதெல்லாம் நிஜத்துல நடக்குங்கிற ஒரு கற்பனை உலகில இன்னமுமே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பேர் இந்த மக்களுமே புரிய வச்சு அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுட்டோம், ஆனால் இந்த ஒரு கற்பனை உலகில இருந்து வெளியில வந்து எனக்கு இது தேவை, இத இந்த அரசு இந்த கட்சி செய்யறேன்னு சொல்லுது, அதனால நான் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவோட மக்கள் வாக்களிக்க செய்யணும். அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், ஒரு அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும். இது முதல் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட், இது ஒரு அன்பினிஷ்டு அஜெண்டா அப்படின்னு சொல்லுவேன். 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 10 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுங்கன்னு மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன காரணம்னாங்க, ஒரு ஒரு சாலிட் ஸ்டேபிள் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும். நாளைக்கு என்ன விதமான அதிர்ச்சிகள் நடந்தாலும், இப்ப திடீர்னு வளைகுடாவுல போர் நடந்துகிட்டு இருக்கு, அதனால வர்ற பிரச்சனைகள்னாலே தாக்கு பிடிக்கிற ஒரு பொருளாதாரம் நமக்கு வேணும். அந்த மாதிரி சமூக சிக்கல்கள் ஏதாவது திடீர்னு வந்தாலுமே அதை தாக்கு பிடிக்கிற அளவு சமுதாயத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். இது கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொள்கைகள் இருக்கிற ஒரு அரசு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகள் ஆட்சி செய்யணும். இப்போ 5 ஆண்டுகள்ல ஆரம்பிச்ச நலத்திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல நல்ல வேரூன்றி இதனுடைய முழு பலன்களும் ஒரு தலைமுறைக்கு முழுக்க போகணும். அந்த தலைமுறை அடுத்தடுத்து வர தலைமுறையில நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா திராவிட மாடல் 2.0 கண்டிப்பா வந்தே ஆகணுங்க. நீங்க ஒரு ஒரு விதைய போட்டு அதை வளர்த்து சுத்தி கூண்டு கட்டி 4 அடி 5 அடி உயரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறோம். இப்ப போய் திடீர்னு கூண்டை தூக்கி போட்டுட்டு நான் இன்னொருத்தவர்கிட்ட அந்த அந்த செடியை பாதுகாக்க கொடுப்பேன்னு சொல்லிட்டோம்னா அது எந்த அளவு பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு மாற்றம்ங்கிற பேர்ல முன்பின் அனுபவம் இல்லாத ஒருத்தவங்கள்ட்டயோ இல்லாட்டி மோசமான நிர்வாகம் கொடுத்த அனுபவம் இருக்கிறவங்கள்ட்டயோ இந்த ஆட்சி போச்சு அப்படின்னா இவ்வளவு நலத்திட்டங்களும் வீணா போயிடும். அதனால தமிழ்நாடு ஒரு நிரந்தரமான பொருளாதார நல்ல பொருளாதாரத்துல நல்ல சமூக மாற்றத்துக்கு வரணும் அப்படின்னா திராவிட மாடல் 2.0 வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, முதல் தலைமுறை இப்ப எல்லாம் பள்ளி போறாங்க படிக்கிறாங்க இல்லைங்களா, காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இன்னொரு 15 வருஷம் ஆகும் இவங்க எல்லாம் வந்து நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அதுவரையிலும் அவங்கள பாதுகாத்து கொண்டு வர வேண்டியதுக்கு ஒரே மாதிரியான திட்டம் இருக்கிற ஒரு அந்த வயிறு திரும்ப காயக்கூடாது, அது வேணுங்க. அதனால இந்த தொடர்ச்சி இருக்கணும். தொடர்ச்சி இருந்தால் மட்டும்தான் இதனுடைய முழு பயன் நமக்கு கிடைக்கும். 2021 தேர்தல் திமுக கூட்டணிக்கு எப்படி வந்து ஒரு கேக் வாக் மாதிரி கொஞ்சம், ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்ததுனால பாத்தீங்கன்னாக்கா அந்த வெற்றி வாய்ப்பு ரொம்ப கேக் வாக் மாதிரி இருந்தா, இந்த வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு அவ்வளவு எளிதல்ல. பிஜேபி தன்னுடைய அனைத்து விதமான மூர்க்கத்தனங்களை காட்டுறது தயாரா இருப்பாங்க. அப்படிங்குள்ள திமுக ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த தேர்தலை திமுக வெற்றி பெறுவதற்கு ரொம்ப வந்து கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? தேர்தலுக்காக உழைக்க வேண்டியது கட்டாயம், கண்டிப்பா நல்லா உழைச்சுதான் ஆகணும். நம்ம வெள்ளாமை வீடு போய் சேர்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலத்துல நல்லா வளைஞ்சு வந்ததுன்னா நமக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதை சரியான நேரத்துல அறுவடை பண்ணி அதை பதப்படுத்தி பக்குவமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால தேர்தல் நேரத்துல உண்மையிலே ரொம்ப முழு ஈடுபாட்டோட ஓய்வு இல்லாம உழைச்சுதான் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம சேர்த்து கொண்டு வரணும். ஆனாலும் எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு, நான் வந்து தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல பயணம் செய்யும் போது மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னாங்க, தமிழ்நாட்டில் நீண்ட காலத்திற்கு பிறகு, நான் சொன்ன 1971 பிறகு அப்படின்னு, 1971 பிறகு ஒரு அரசுக்கு ஆதரவான அலை வீசுதுன்னா அது 2026 தேர்தல் தான். சில பேர் கூட கேட்டாங்க 1980 எம்ஜிஆர் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வரலையா, 84 திரும்ப வரலையா அப்படின்னு. அதுக்கான காரணங்கள்லாம் வேற வேற. 80 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 77 வாங்கின தொகுதிகளை விட கம்மியான தொகுதி தான் வாங்குச்சு. இது எத்தனை பேர் இது அந்த பழைய தரவுகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியல. அதாவது 77 அவருக்கு ஆட்சிக்கு வந்ததை விட ஆதரவு குறைஞ்சது அவருக்கு 80. நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களால வெற்றி பெற முடியல. 84 அவர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில மருத்துவமனையில இருக்கும்போது சாதாரணமாவே ரொம்ப பாசமா இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கனிவு
எடுத்த உடனே வந்து நெகிழ்ந்து போற தமிழ்நாட்டு மக்கள். ஒரு பக்கம் இந்திரா காந்தி இறந்து போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் மருத்துவமனையில இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணியில நின்னாங்க. மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டுதான் வந்தாங்க. ஆனால் 71 தேர்தல்ல கலைஞர் அவங்க 180க்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிக்க முடிஞ்சது. அது அந்த ஒரு ஆட்சிக்கு ஆதரவான அலை. அந்த ஆட்சிக்கு ஆதரவான அலை இப்ப திரும்ப 2026ல வீசுதுங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்காக எந்த விதமான பிரயத்தனங்கள் எல்லா எதிர்கட்சிகளும் பண்ணதாங்க செய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த 200 தொகுதி டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பா முடியும் அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, கழகத்தினர்கள் வந்து உண்மையிலே அதை அச்சீவ் பண்றதுக்கு தேவையான உழைப்ப அடிமட்டத்துல இருக்கிறவங்க வரலையும் கிளை வரலையும் இருக்கிறவங்க கொடுக்க வேண்டியது தேவைங்க. எதுக்காக நான் அது தேவைன்னு சொல்றேன்னா, இது வெறுமனே 200க்கு மேல் அப்படிங்கிற நம்பர் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. 50% மேல் ஆளுங்கட்சிக்கான ஒரு வாக்கு விழ வேண்டும். அது வந்து கொடுக்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லைங்களா? ஓட்டளிச்ச மக்கள்ல 50%க்கு மேற்பட்டவங்க ஆதரவு தெரிவிச்சு வந்த ஒரு ஆட்சி. இது வந்து எல்லாரையும் பிரிச்சு ஒரு 25% 30% வாங்கி வந்த ஆட்சி கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு சரியான முறையில வாக்களிச்சு இன்னொரு வாய்ப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க உணர்ந்து வாக்களிச்சாங்கன்னு சொல்லணும். அப்படின்னா 200க்கு மேல வர்றது மட்டும் இல்லைங்க, மொத்த பதிவாகிற வாக்குகள்ல 50%க்கு மேற்பட்ட வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மக்களோட நான் பேசின வரைக்கும் என்னை பொறுத்தவரையிலும் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எதிர்ப்பு அலை அப்படின்னோ இல்லாட்டி ஆதரவு இல்லை அப்படின்னோ கட்டமைக்கிற பிம்பம் எல்லாமே சமூக ஊடகத்துல கட்டமைக்கிற பிம்பம். அதுக்கான காரணங்கள்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் கிரவுண்ட்ல இறங்கி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா மக்கள் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தாங்க நிதர்சனம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துல பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்க. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.